அண்ணே, நாளைல இருந்து நான் வேலைக்கு வரமாட்டேனே. ஏன்டா, நான் என்ன ஒண்ணு சொல்லிட்டேனா என்ன? நீங்களா சொல்லணே, நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது. அதான் நானும் இதே மாதிரி ஒரு சொந்தமா சேர் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். முடிவும் பண்ணிட்டேனே. ஓ ஆமா, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? உனக்கு குடும்ப குட்டி குழந்தை எல்லாம் இருக்குல்ல, அதை நீயும் பார்க்க வேணாவா? சரி, எங்கட கடை ஆரம்பிக்கலான்னு இருக்க? இதே தெருவுல தானே, அந்த கோயில் பக்கத்துல ஒரு கடை காலியா இருக்குல்ல, அங்கதான். இதே தெருவுலையா? அதான் தொழில் கத்துக்கணும்ல, இதுக்கப்புறம் ஆரம்பிச்சா நல்லா வந்துருவானே. இதே தெருவில் ஆரம்பிச்சா நமக்கு நஷ்டமாயிடுமே. அந்த கடைக்கார வேற நம்ம சொந்தக்காரன் தானே, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏற்கனவே பேச அட்வான்ஸ் எல்லாம் குத்தாச்சுனே. அடுத்த மாசம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நான் வரேனே. என்னடா யோகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? ஏன்டா, நான் என்ன பண்ண? உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்ல. என் கூட இருக்கிறவன் எனக்கு எதிராக என் பக்கத்திலேயே கடை ஆரம்பிக்கிறான், அதுவும் உங்க கடையில. நீங்க என்னடானா அது இப்ப வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க நினைச்சிருந்தா அவங்க கிட்ட நீங்க ஆரம்பிக்க வேண்டாப்பா, என் தம்பிக்கு நஷ்டமாயிட்டு சொல்லி அமைச்சிருக்கலாம் இல்லன்னு. ஆனா ஏன்னா பண்ணல, பதில் சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுண்ணே, என் கூட இருந்தவன் யாருக்கு நஷ்டமானா என்ன, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிறான். என் சொந்தக்காரங்க நீங்க நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இதனாலேயே யாரையுமே நம்ப முடியல.